நிச்சயம் ஹார்டான ஒரு உண்மை. கஸ்டமர்ஸ் யாரும் உங்கள கணக்கெடுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையே இல்ல. நீங்க எந்த அளவுக்கு டேலண்டான பெர்சன், நீங்க எந்தெந்த டூல்ஸ யூஸ் பண்ணி அவங்களோட ப்ராஜெக்ட்ட பில்ட் பண்றீங்க, நீங்க எத்தன ஹவர்ஸ் வொர்க் பண்றீங்க, இதெல்லாம் நத்திங். அவங்க இத சம்மந்தமா கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. உதாரணமா, ஒரு பெர்சன் பேக்கரிக்கு போயிட்டு ஒரு பன்ன வாங்க போறாருன்னு வச்சுக்கிடுவோம். அந்த சந்தர்ப்பத்துல அவரு பேக்கரி ஓனர்ட்ட இந்த பன்ன எந்த அவன்ல பேக் பண்ணினீங்க, எவ்வளவு நேரம், எந்த குக்கால பேக் பண்ணப்பட்டுச்சு, இந்த மாரி கேள்விலாம் கேட்க போறேன்ல. அதுக்கு பதிலா இந்த பன் இன்றைக்கு ஃப்ரெஷ்ஷா பேக் பண்ணப்பட்ட பன்னா, இதோட பிரைஸ் எப்படி, இந்த மாதிரி கேள்வி தான் கேட்க போறாங்க. அதனால நீங்களும் ஒரு பிசினஸ மார்க்கெட் பண்ற நேரம், நான் ஒரு வெப்சைட் டெவலப்பர், நான் உங்களோட மொபைல் ஆப்ப வெப்சைட்டை பில்ட் பண்ணி தருவேன், டெவலப் பண்ணுவேன் உங்களோட விஷயத்த மார்க்கெட் பண்ணாம, நான் ஒரு வெப்சைட் டிசைனரா உங்களோட பிசினஸுக்கு ஒரு ஆன்லைன் ஐடென்டிட்டியை உருவாக்குவேன். அதன் மூலமா உங்களோட சேல்ஸ 30 நாள்ல 30% இன்க்ரீஸ் பண்ணி காட்டுவேன். கஸ்டமருக்கு கிடைக்கக்கூடிய வெளியூ அடிப்படையில மார்க்கெட்டிங் பண்ணினீங்கன்னா, அங்க நீங்க அடுத்தவங்கள மாதிரி ரெசூமிய ஷேர் பண்ணாம ரிசல்ட்டை செல் பண்ணுவீங்க. அதனால எப்பயுமே கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செல் பண்ண, அதை மார்க்கெட் பண்ண கத்துக்கணும்.